வணக்கம். தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காகவும், மாணவர்களுக்காகவும் இந்த வீடியோவுல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் டேக்ஸ். நம்ம வீடியோல பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லிட்டு, "இல்லையா?" அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். "நீ அங்க போகாத" அப்படின்னு சொல்லிட்டு, "போவியா?" அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? நீ அங்க போகாதன்னு சொல்லிட்டு, போவியான்னு கேட்கறது வந்து கொஸ்டின் டேக். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் டேக் வந்து கத்துக்கிறதுக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால வீடியோவும் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. கவனிங்க. இதோட ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ கேள்வியா மாத்துறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, அதுல இருக்கிற ஆக்ஸிலரி வெர்ப எடுத்து நவுனுக்கு முன்னால போட்டு அப்படியே கேள்வியா மாத்துவோம். இப்ப எடுத்துக்காட்டா, "ஹிஸ் ஃபாதர் இஸ் எ டாக்டர்" அப்படின்னு இருக்குன்னா, இஸ்ஸ தூக்கி முன்னால போட்டு, "இஸ் ஹிஸ் ஃபாதர் இஸ் எ டாக்டர்" அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதாவது அவங்களுடைய அப்பா ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்போம். இது வந்து ஒரு சென்டென்ஸ எப்படி கேள்வியா மாத்துறது அப்படின்றது. இப்ப இதே போல தான். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். சென்டென்ஸ்ல ஏற்கனவே நாட் இருந்தா, நம்ம கேள்வியா மாத்துறப்ப நாட் போடக்கூடாது. சப்போஸ் சென்டென்ஸ்ல நாட் இல்ல, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா இருக்குது அப்படின்னா, நம்ம கேள்வியா மாத்துறப்ப இந்த ஆக்ஸிலரி வெர்ப முன்னால கொண்டு போவோம்ல, அது கூட நாட் சேர்த்து அப்படியே வெர்ப சேர்த்து சொல்லணும். அவ்வளவுதான். முழு சென்டென்ஸையும் சொல்லக்கூடாது. ஆக்ஸிலரி வெர்ப முன்னால கொண்டு வந்துட்டு, நாட் அது கூட சேர்த்துக்கிட்டு, நவுன அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? சப்போஸ் நவுன் பெயர் சொல்லா இருந்தா, ப்ரோனவுன் என்று சொல்லப்படுகிற ஹி, ஷி, இட், தே ஆகிய ப்ரோனவுன்களை பயன்படுத்த வேண்டும். அப்ப என்ன ரூல்ஸ் புரிஞ்சுதுங்களா? சென்டென்ஸ்ல நாட் இல்லைன்னா, நாட் போடணும். நாட் இருந்தா நாட்டை எடுத்துட்டு போடணும். ஆக்ஸிலரி வெர்பு நவுனுக்கு முன்னால வந்துரணும். அடுத்து நவுன வந்து நம்ம ப்ரோனவுனுக்கு மாத்திக்கிட்டு அப்படியே கேள்விக்குறி போட வேண்டியதுதான். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஹிஸ் ஃபாதர் இஸ் எ டென்டிஸ்ட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஆக்ஸிலரி வெர்ப் வந்து இஸ். அதாவது அது மெயின் வெர்பாவும் தான் இருக்குது. இந்த இஸ்ஸை எடுத்து நவுனுக்கு முன்னால போடணும். நவுன் என்னது? ஹிஸ் ஃபாதர்ன்றது நவுன். அவனுடைய அப்பா என்பது நவுன். இப்போ இந்த இஸ் அது இருக்குல்ல ஐஎஸ் அதை எடுத்து முன்னால போட்டுட்டா இஸ் ஃபாதர் அப்படின்னு வந்துரும் இல்லைங்களா? இப்போ இங்க நாட் இல்லாதால நம்ம என்ன பண்ணணும்? நாட் சேர்க்கணும். எது கூட? இந்த ஆக்ஸிலரி வெர்பான ஐஎஸ் இஸ் கூட. இப்ப என்ன ஆகும்? இஸ் நாட் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு வருமா? இஸ் நாட் ஹிஸ் ஃபாதர். ஹிஸ் ஃபாதர்ன்றது ஒரு ஆண்பால் தானே. அவரை நம்ம என்ன சொல்லலாம்? ஹி அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி வரும் கொஸ்டின் டேக்? இஸ் நாட் ஹி. இஸ் நாட் ஹி. அதை சுருக்கி இஸ்ன்ட் ஹி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ லைக்ஸ் பிளேயிங் டென்னிஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸிலரி வெர்ப் கிடையாது. ஏன்னா இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதால இதுல வந்து ஆக்ஸிலரி வெர்ப் இருக்காது. இந்த மாதிரி ஆக்ஸிலரி வெர்ப் இல்லைன்னா இந்த வெர்போட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு அது என்ன டென்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஷீ லைக்ஸ். அப்போ இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது வெர்ப். புரியுதுங்களா? வெர்ப் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறதால இது பிரசன்ட் டென்ஸ் தான். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டு ஆர் டஸ் அது வரணும். புரியுதுங்களா? டு ஆர் டஸ் அது வந்து உள்ள மறைஞ்சு இருக்குது. டு எதுக்கு வரும்? ப்ளூரலுக்கும் ஐக்கும் டு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலரான ஒருமைகளுக்கு டஸ் வரும். புரியுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, ஷீ டஸ் லைக் பிளேயிங் டென்னிஸ் இப்படிதான் இருக்குது. இந்த டஸ் மறைஞ்சு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த டஸ் தூக்கி முன்னால போடுறோம். இங்க பாத்தீங்கன்னா நாட் இல்ல. அதனால நாட் சேர்த்துக்கிறோம். அப்போ டஸ் நாட் ஷீ அவ்வளவுதான். அப்போ டசன்ட் ஷீ. ஹி ஹாஸ் காட் எ நைஸ் கார். இப்ப பாருங்க ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு, ஹேஸ் இருக்கு. அப்ப ஹேஸ தூக்கி முன்னால போடுங்க. நாட் இல்ல. அப்ப நாட்ட சேர்த்துக்குங்க. ஹேஸ் நாட் ஹி. ஹேசன்ட் ஹி. புரியுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சோஃபியா டிடின்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. அவ நேத்து ஸ்கூலுக்கு போகல. இப்ப பாருங்க இதுல வந்து டிட் நாட் இருக்குது. நாட் இருக்குது ஆக்சுவலா சென்டென்ஸ்ல. அப்போ நம்ம கேள்வியா மாத்துறப்ப கொஸ்டின் டேகா மாத்துறப்ப நாட்டை எடுத்துடணும். வெறும் ஆக்ஸிலரி வெர்ப மட்டும் முன்னால தூக்கி போடுங்க. சோஃபியான்றது ஒரு பெண்பாலா இருக்கிறதால ஷி அப்படின்னு சொல்றோம். டிட் ஷி அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? யூ ஹேவன்ட் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் எட். நீ இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்கிற. இப்ப இத வந்து கொஸ்டின் டேகா மாத்துறப்ப இங்க நாட் இருக்கு. ஹேவ் நாட் அததான் ஹேவன்ட்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நாட்டை மட்டும் நிறுத்திட்டு ஹேவ முன்னால தூக்கி போடுங்க. ஹேவ் யூ அவ்வளவுதான். யூ ஹேட் பீன் டு லண்டன் பிஃபோர். பாருங்க ஹேட் வந்து ஆக்ஸிலரி வெர்பா இருக்கு. நாட் இல்ல. அதனால நாட்டை சேர்த்து ஹேட முன்னால தூக்கி போடுங்க. ஹேடன்ட் யூ. ஷி வில் கம் பேக் டுமாரோ. அவள் நாளை வருவாள்.
இப்ப இதுல பாருங்க ஆக்ஸிலரி வெர்ப் வில் இருக்குது. நாட் இல்ல. அப்போ வில்லு கூட நாட் சேர்த்து நவுனோட சேர்த்து சொல்லுங்க. வில் நாட் ஷி. முடிஞ்சு போச்சா? ஆனா இங்க ஓன்ட் சீன்னு இருக்கே சார் அப்படின்னு கேட்டா, ஓன்ட்ன்றது வில் நாட்டோட ஒரு சுருக்கமான வடிவம் தான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஜான் கேன் மேக் ஹிஸ் ஓன் டிசிஷன். அப்போ கேன் இது வந்து ஆக்ஸிலரி வெர்பா இருக்கு. மேக் வந்து மெயின் வெர்பா இருக்கு. நாட் இல்ல. ஜான்ன்றது ஒரு ஆண்பால். அப்போ ஹி. அப்ப கான் ஹி. தே குட் நாட் கம் டு த பார்ட்டி. இப்ப பாருங்க குட் கூட நாட் இருக்குது. அப்போ நாட்டை எடுத்துட்டு குட் எடுத்து முன்னால போடுங்க. குட் தே. ஐ ஷுட் see a டாக்டர். ஷுட் கூட நாட் இல்ல. அப்போ நாட்டை சேர்த்து முன்னால போடுங்க. ஷுட் நாட் ஐ. ஷுடன் ஐ. யூ மஸ்ட் கால் ஹிம். மஸ்ட் இருக்குதுங்க. மஸ்ட் கூட நாட் இல்ல. நாட்டு சேர்த்து முன்னால போட்டா மஸ்டன்ட் யூ. ஷி உடன் மீட் வித் டேனியல். இப்ப பாருங்க உட் கூட நாட் இருக்கு. அப்ப நாட்டை எடுத்துட்டு வெறும் உட்டை எடுத்து முன்னால போடுங்க. உட் ஷி. ஹி நெவர் பிளேஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ். அவன் எப்போதும் கம்ப்யூட்டர் கேம் விளையாடியது இல்லை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எப்பவும் இல்ல அப்படின்றதுக்காக நெவர் சொல்லி இருக்கிறாங்க. இது ஆக்ஸிலரி வெர்ப் கிடையாது. அப்போ ஹி பிளேஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்குது. இப்போ நம்ம முன்னால சொன்ன மாதிரி பிளேஸ்ன்றது பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிறதால, ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறதால இதனுடைய ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டஸ். அப்போ ஆக்சுவலா அங்க என்ன இருக்குன்னா ஹி நெவர் டஸ் பிளேஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படிதான் இருக்குது. இங்க வந்து நாட்டு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நாட்டு இல்லதான். ஆனா வேற ஒரு வடிவமா நாட்டு இருக்குது ஆக்சுவலா. நெவர் அப்படின்றது வந்து எப்பவும் இல்லன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஹி நெவர் பிளேஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ்னா அவன் கம்ப்யூட்டர் கேம்ஸ் எப்பயுமே விளையாடுறது இல்லைன்னு அர்த்தம். இதே நாட்டு சேர்த்து ஹி டசன்ட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ நெவர்ன்றது நாட்டை வந்து இன்டைரக்டா குறிக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்க நாட்டு இருக்குது. அப்போ ஆக்ஸிலரி வெர்பான டஸ் மட்டும் தூக்கி முன்னால போட்டு அப்படியே ஹீ போட வேண்டியதான். டஸ் ஹீ. நோபடி நோஸ் த ட்ரூத். உண்மை யாருக்குமே தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா நோபடி யாருமே இல்ல அப்படின்னு அர்த்தம். நோஸ் தெரிஞ்ச உண்மையை தெரிந்தவர்கள் யாருமே இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ நோபடி அப்படின்னா யாரும் நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ யாருக்குமே தெரியாது அப்படின்றப்ப இங்க நாட் வந்து இன்டைரக்டா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நோஸ் அப்படின்றதால இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. பிரசன்ட் டென்ஸ்ல பன்மையோட ஆக்ஸிலரி வெர்ப் வந்து டூ. அப்ப டூ தே அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? ஏன் நாட்டு சேர்க்கலனா நோபடி வந்து நாட்டை குறிக்கிறது. ஐ எம் இன்வைட்டட் டு த பார்ட்டி ஆரிண்ட் ஐ. நான் பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் அழைக்கப்பட்டேனா? அப்ப ஆரிண்ட். இங்க நாட் இல்லாதால நாட் சேர்த்து ஆரிண்ட் ஐ. இது சரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஐ ஆம் தானே வரும். அப்ப ஐ எம் நாட் ஐ அப்படின்னு வரலாம். தெரியல எனக்கு. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இங்க ஐ எம் நாட் ஐ வருமா? இல்ல ஆரிண்ட் ஐ வருமான்னு நல்லா தெரிஞ்சவங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு த ஜிம். நாம ஜிம்முக்கு போவோம். இப்ப இத பாத்தீங்கன்னா போவோம்னு எதிர்காலத்தை தான் குறிக்குது. லெட்ஸ் கோ நாம போலாம் அப்படின்றத எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ லெட்ஸ் கோ டு த ஜிம் நாம ஜிம்முக்கு போகலாம். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்குது. இந்த மாதிரி கட்டளை வாக்கியமா இருந்தா ஷல் வி அப்படின்னு நம்ம டோன்ட் ஸ்டே அப் லேட் டு நைட். இப்ப இது வந்து கிளீனா இருக்குது. டோன்ட் ஸ்டே அப் லேட் டு நைட். இன்னைக்கு லேட்டா இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் நாட்டு இருக்குது. அப்போ நம்ம நாட்டை எடுத்துடணும். அப்ப டூ யூ அல்லது வில் யூ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நம்ம எக்ஸசைஸ்க்கு ஒரு சிலது பார்க்கலாம். ஹீ இஸ்ன்ட் வெரி டால். அவன் உயரமானவன் இல்லை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாட்டு இருக்குது. அப்ப நாட்டை எடுத்துட்டு நம்ம சொல்லணும் இஸ் ஹி. முடிஞ்சு போச்சு. ஷீ குட் கம் வித் அஸ். இப்ப இதுல நாட்டு இல்ல. அப்ப நாட்டு சேர்த்து நம்ம போடணும். ஆக்ஸிலரி வெர்ப் வந்து குட். அப்ப குடன் ஷீ. வி ஆர் நாட் சப்போஸ் டு பி தேர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண நாட்டை எடுத்துடணும். வேர் வி. அவ்வளவுதான். தே கேனாட் ஹியர் அஸ். அப்போ இதுலயும் நாட்டு இருக்குது. அப்ப நாட்டை எடுத்துட்டு கேன் தே. ஹி ஹாஸ் நாட் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க். இப்ப இதுல நாட்டு இருக்குது. அப்ப வெறும் ஆக்ஸிலரி வெர்ப தூக்கி முன்னால போடுங்க. ஹாஸ் ஹி. யூ ஆர் நாட் டயர்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஸிலரி வெர்பு ஆர் இருக்குது. நாட் இருக்குது. நாட்டை எடுத்துட்டு ஆரை தூக்கி முன்னால போடுங்க. ஆர் யூ. இப்போ மீதி இருக்கிற கொஷின்ஸை உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக கொடுக்குறேன். நீங்க இதுக்கு சரியான கொஷின் டேக்கை ரெடி பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. கொஷின் டேக் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரொம்ப எளிமையா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். எளிமையா மார்க் எடுத்துட முடியும். அதனால கொஷின் டேக்கை நல்லா புரிஞ்சு கத்துக்குங்க. நம்ம சேனல் அறிவுமதி அகாடமி இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.